ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 61 அப்புறம் 62 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 60 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஹண்டர் ஆடம்ஸை கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த காட்டை விட்டு வெளியே போயிருப்பான். அங்கே பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான வாம் ஒன்று இருந்திருக்கும். ஹீரோ ஒரு வழியாக அதையும் போட்டு தள்ளிட்டே இனிமேவாவது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பான். அது பார்த்தா சாதாரணமான பள்ளமா இருக்காது. ஒரு ஏசியன்ட் காலத்துல, அதாவது ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்த ரிசர்ச் லேபா இருக்கும். அதுலயும் பயங்கரமான மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் வச்சு தான் ரிசர்ச் பண்ணிருப்பானுங்க. அப்ப அங்கிருந்த ப்ளூ மண்டைய ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோவும் என்னது வைரஸா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம பிளாக்கும் அந்த ப்ளூ மண்டையும் ஃபுல்லா அந்த வைரஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். இப்ப அவன் ஒரு கில்லிங் மிஷன் மாதிரி செயல்படுவான். எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கடா அப்படின்னு கத்துறா. பார்த்தா அந்த ப்ளூ மண்டையனோட நெஞ்சில பெரிய ஓட்டை. அவனும் அந்த வைரஸோட கண்ட்ரோல்னால இப்போ ஒரு தேர்ட் ஆர்டர் ஜாம்பியா மாறிட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வரான். நம்ம பிளாக்கும் என்ன மன்னிச்சிரு, இதை விட்டா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ண போறா. அப்ப ஹீரோ நடுவில் பூந்து அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ணிட்டு நம்ம பிளாக்கு கிட்ட இந்த ஏம்ஸ் வைரஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. என்னதான் அவனோட பிரெயின் ஆக்டிவா இல்லைனாலும் அவனோட பிசிக்கல் பாடி ஃபுல் ஃபோர்ஸோட ஆக்டிவ்ல இருக்கு. அதனால எனக்கு இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்லை அப்படின்னு அந்த ப்ளூ மண்டைய ரெண்டா வெட்டிட்டான். அப்போ அந்த செடியும் அவனோட உடம்புல இருந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இந்த ஏம்ஸ் வைரஸ் இருக்க பிளான்ட் இது ஒன்றும் பழைய பிளான்ட் மாதிரி தெரியல, இது ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட வைரஸ் ரொம்பவே ஷார்ட் டைம்ல ஒருத்தனை ஜாம்பியா மாத்திருது. அதனால கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த வெயின்ஸும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அதுல நம்ம பிளாக்கு அப்புறம் அவன் டீம் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்துறா அப்படிங்கிறா. ஹீரோவும் வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் வெட்டிட்டு, டே எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த வெயின்ஸ் எல்லாம் டென்டகல் மாதிரி மூவ் ஆகுது. அப்புறம் இந்த வெயின்ஸுக்கு ஃபயரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த அட்டாக் அது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஃபயர் வெயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்றதை பார்த்து ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, இது ஒர்க் ஆகுது, மறுபடியும் வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அதில் என்னதான் ஒரு சில வெயின்ஸ் மாட்டி இருந்தாலும் மீதி வெயின்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, இங்க என்னடா நடக்குது, நான் நினைச்சதை விட இந்த வெயின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு. அப்புறம் இந்த வெயின்ஸ் மட்டும் இப்போ அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி அதை இது பொசஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா செத்துருவோம். அதனால சீக்கிரமா அதை தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயின்ஸ் எல்லாம் தடுக்க பாக்குறாங்க. அந்த வெயின்ஸும் அங்கிருந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அடைச்சி வச்சிருந்த கிளாஸ் பாட்டில உடைச்சிருச்சு. உடைச்சது மட்டும் இல்லாம அந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டை இந்த வெயின்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ டீமும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இது தேர்ட் ஆர்டர் மியூட்டன்ட் பீஸ்ட், இங்க இருந்தா நம்ம கண்டிப்பா செத்துருவோம், அதனால சீக்கிரமா எக்ஸிட்டுக்கு போகணும் அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த பீஸ்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஹீரோவும் ஷாக் ஆகி அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு, ஆமா இப்ப என்ன நடந்துச்சு, அந்த பீஸ்ட் என்ன ஒரு செகண்ட்ல கொன்னு இருக்கும், இது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு அலறிக்கிட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அதில் அந்த பீஸ்ட்டுக்கு ஏதாவது ஆகும்னு பார்த்தா அதுவும் அப்பதான் ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்போ அந்த பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்திட்டு அங்க வந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்றா. என்னதான் இவன் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாம வருது. அப்போ அந்த பிளாக்கும், என்னது இதுக்கு ஒண்ணுமே ஆகலையா, இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோவும், நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அங்க நெருப்பெரிய வச்சுட்டு, ஏமா பிளாக்கு சீக்கிரமா எக்ஸிட்டுக்கு போ, இல்லனா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிறா. பிளாக்கும் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டை பார்த்த பயத்திலேயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும், அடி யாரையும் பைத்தியக்காரி அப்படின்னு நம்ம பிளாக்கை பிடிச்சிட்டு அந்த எக்ஸிட்டை நோக்கி ஓடுறானுங்க. அப்போ அந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டும் அந்த ஃபயர்ல எதுவுமே ஆகாம நம்ம டீமை ஃபாலோ பண்ணுது. ஹீரோவும், என்னது இதுங்க ஃபாலோ பண்ணுதா, இப்படியே போனா நாங்க எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் நின்னுட்டு, பிளாக்கு நீங்களும் உங்க டீமும் முன்னாடி போங்க, நான் இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த பீஸ்ட் இன்னும் எவ்வளவுதான் பவரை மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இதை நான் தோக்கடிக்கிறதுக்கான கரெக்டான டைம் வர வரைக்கும் என்னோட பவரை லிமிட்டை தான் யூஸ் பண்ணணும். அதுலயும் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லே அப்புறம் ரேஜ் பூஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு, சரி என்னோட பிளாக் மாம்பா ஸ்பீரில் என்னோட சோர்ஸ் பவரை இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இப்ப பார்த்தா அந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டுக்கு டேமேஜ் விழுவுது. ஹீரோவும் இது ஒர்க் ஆகுது, அப்புறம் இந்த ஸ்பீரை நான் நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா அந்த மியூட்டன்ட் பீஸ்டையும் கொண்டுட்டான். இதுல ஒரு 5 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும், எனது 5 லட்சமா, இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்ல, சரி ஓகே இதுங்க எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு ஒரே முட்டுக்கா சந்தோஷப்படலாம் அப்படின்னு அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ண போயிட்டு, இந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டுக்கு என்னதான் பெயின் அப்படிங்கிற ஒன்று ஃபீல் ஆகல அப்படின்னாலும் இதை கொண்டு வர
எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே இதை கொல்லணும் அப்படின்ட்டு அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்கான். அதுல ஒரு தலை நம்ம ஒயிட் முன்னாடி போய் விழுவுது. அவளும் ஷாக் ஆயிட்டு யாரா இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கானே, அப்புறம் இவனால மட்டும் எப்படா இந்த பீஸ்ட் கூட இவ்வளவு சமமா சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் உன் பின்னாடி பாத்துற அப்படின்னு நம்ம ஹீரோவை காப்பாத்தலான்ட்டு வந்தா, அடி பிளாக் பைத்தியம் உன்னை யாரும் இங்க வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம பிளாக்க தான் நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அவளும் நீ என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு ஷாக் ஆவரா. இப்ப கடைசியா இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் கொன்னதுனால நம்ம ஹீரோ லெவல் 18 போயிட்டான். அப்ப இவனுக்கு கிடைச்ச 18 அப்கிரேட் பாயிண்ட்ல 12 அப்கிரேட் பாயிண்ட ஸ்ட்ரென்த்துக்கும் மீதி 6 அப்கிரேட் பாயிண்ட ஹெல்த்துக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு இப்ப என்னோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிளாக் மாம்பா ஸ்பியரை தூக்கி சுத்துறது ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகுது. இனிமே வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்த மீதி மியூட்டன்ட் பீஸ்டையும் அசால்ட்டா போட்டு தள்ளுறான். இதை பார்த்து அந்த பிளாக்கும் ஷாக் ஆயிட்டு யாரா நீயே சண்டை போட்டு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆவற, உன்ன மாதிரி ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நான் என் வாழ்நாள்லயே பார்த்ததுலடா அப்படின்னு வாய பொளக்குறா. அப்ப அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு நேரா இருக்க டனல்ல இருந்து பயங்கரமான பிரஷரோட ஒரு காத்து வருது. இதை பார்த்த நம்ம டீமும் ஷாக் ஆயிட்டு ஒயிட்டும் ஆமாம் பிளாக் இது என்ன சத்தம், அப்புறம் இந்த காத்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த டனலோட இன்னொரு சைடுல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல இதை விட பயங்கரமான எவாலுட பீஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்த எவாலுட பீஸ்ட் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுதுங்க. பிளாக்கும் ஆமா இப்ப அதுங்கெல்லாம் இங்கிருந்து எதுக்கு போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இந்த மியூட்டன்ட் பீஸ்டோட ஹையர் லெவல்ல இருக்க பீயிங் இதுங்களை சமன் பண்ணிருக்கலாம், சரி ஓகே வாங்க நம்ம தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் குடோன் மாதிரியான இடத்துக்கு வந்துட்டு அந்த மொட்டையும் என்னங்கடா பிளேஸ் இது பாக்கிறதுக்கே ஏதோ ஒரு ஆர்மி பேஸுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் இங்க என்னடா பழங்காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய லேசர் கன்ஸு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டமும் இருக்கு, இதை மட்டும் நம்ம வெளியே கொண்டு போய் வித்தோம் கண்டிப்பா பணக்காரனுங்க ஆயிடலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியக்காரி இங்க இருந்து எதை ஆட்டை போடலான்னு பார்க்காத, நம்மளோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதனால இங்க என்னென்ன நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தேருமோ அதை மட்டும் எடுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த ஒயிட்டும் டே கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கடா அங்க ஏதோ பேட்டில் நடக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படிங்கிறா. அப்ப நம்ம டீமும் அப்படியா எங்களுக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ காதுல அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்துற மாதிரி கேக்குது. அப்ப அந்த மொட்டையும் ஆப்போசிட் ஃப்ளோர்ல ஏதோ ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த பிளாக்கும் ஆப்போசிட் சைட்ல நம்மள மாதிரியே வாரியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு வெளியே போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி ஓகே அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு அந்த இரும்பு டோரை தள்ளுறானுங்க. அப்ப அந்த டோர் திறந்ததும் பிரகாசமான ஒளியோட திறக்குது. என்னடா வெளியே தான் வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆமா இங்க என்னடா நடக்குது, இவனுங்கெல்லாம் யாரா இந்த அளவுக்கு கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க, இந்த இடத்துல இவ்வளவு வாரியர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் ஆமா இவங்க எல்லாம் வாரியர்ஸ் தான், அப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் இங்க இவங்களை சமாளிக்கிறது காட்டுங்குது, அப்புறம் அவன் யாரா முரட்டு பீஸா பறந்து வரானே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க பறந்து வந்தவனும் நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னை காப்பாத்தினதுக்கு, அப்புறம் உனக்கு எந்த அடியும் படல தானே அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த பிளாக்கோட டீமும் ஷாக் ஆயிட்டு என்னது சலீவன் இது நீயா அப்படிங்கிறானுங்க. அப்ப அவனும் அட பிளாக் நீங்களும் இங்க தான் இருக்கிறீங்களா, சரி ஓகே இங்க நிறையவே மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்கு, இதனால இங்க இருக்க சிச்சுவேஷனோட நிலைமை நம்ம கையை மீறி போயிட மாட்டேங்குது, நாங்க என்னதான் இந்த இடத்துக்கு தெரியாம வந்திருந்தாலும் இப்ப எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த மான்சரை கொல்றது, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்த விட்டு வெளியே போற வழியவும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அந்த இடத்துல ஒரு 6th ஆர்டர் கிரீன் ஒயின் மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம டீம் மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு என்ன அது 6th ஆர்டர் மான்ஸ்டரா, அடே அதை எப்படா நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கதறானுங்க. கைஸ் இந்த 2 சாப்டர்லயும் நிறைய ஃபைட் சீன் இருந்ததுனால கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்கும், நான் நாளைக்கு ஒரு 3 சாப்டர் அப்லோட் பண்ண பாக்குறேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.